சில்னஸான இந்த கிளைமேட்ல நிறைய பேருக்கு கோல்டு ஃபீவர் இருக்கும். இவங்களுக்கு இதமான பூண்டு மிளகு சுக்கு கூடவே முட்டையை உடைச்சு ஊத்தி சூப்பரான முட்டை மிளகு குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஸ்டவ்ல மண் சட்டி வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, கொஞ்சமா மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, 3 காஞ்ச மிளகா கூடவே கருவேப்பிலை சேர்த்து வறுத்து எடுத்து ஆற வச்சுட்டு அதே சட்டியில தாராளமா நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்து கூடவே கொஞ்சமா கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இடிச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 2 காஞ்ச மிளகா, கட் பண்ணி வச்ச 2 தக்காளி, தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டு நம்ம ஆற வச்ச மசாலாவை மிக்ஸி ஜார்ல சேர்த்து இது கூடவே 1 துண்டு சுக்கு சேர்த்து நைஸா அரைச்சிட்டு தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய ஊற வச்சு கரைச்சி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி மூடி விட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் முட்டையை உடைச்சு ஊத்தி நான் இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி 4 முட்டையை சேர்த்து மூடி வச்சு முட்டை வெந்ததும் கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்தா நம்மளோட முட்டை மிளகு குழம்பு ரெடி. சூடான சாப்பாட்டுல இந்த குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு முட்டை வேணாம்னு நினைச்சீங்கன்னா முட்டையை சேர்க்காம அப்படியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வேற என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல ரெசிபிஸ்க்கு அற்புதாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்க.